வணக்கம். நான் கரூர்லேருந்து ஜோதிடர் ஏஎஸ் சிவகுமார். லக்ன பலன்கள் பார்த்துட்ருக்கோம். இன்று நம்ம தனுசு லக்ன பாவக பலன்கள் பார்க்குறோம். தனுசு லக்னத்துக்கு உண்டான 12 பாவக பலன்கள் பார்க்க இருக்கிறோம். அதில் தனுசு லக்னத்திற்கு லக்ன பாவக பலன்கள். முதல் பாவகம், ஜாதகர் உயரமான தோற்றமுடையவர், நீண்ட கழுத்தை உடையவர்கள், நல்ல நிறமுடைய நபர்கள், உரத்த குரலில் பேசும் தன்மையுடையவர், பேச்சில் கொஞ்சம் அதிகாரத்தன்மை இருக்கும், ஆச்சார சீலம் உடையவர், உண்மையாக பழகுவாங்க. பழகினார்னா ஒருத்தட்ட உண்மையாக பழகுவார்கள். இவர்களிடம் ரகசியம் தங்காது. வெளிப்படையாக பேசக்கூடிய நண்பர்கள். அவசரக்காரர். கோபம் தணிந்த பின் தான் உண்மையை உணர்வார். கோபத்தில் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது தெரியாமலே மற்றவரை பாதிக்க செய்வார். நினைத்ததை முடிப்பார், முடிக்காமல் உறங்க மாட்டார். அந்தளவுக்கு ஒரு நினைச்சதை முடிக்கணுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு அதிகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை தாமே செய்து முடிக்கும் ஆற்றல் படைத்தவர். தனுசு லக்னத்திற்கு 2ஆம் பாவக பலன்கள். பெரிய குடும்பத்தில் பிறந்தவர்கள், வாக்கு தவற மாட்டார்கள், அதிக அறிவு கொண்டவர்கள், தமக்கு தெரிந்ததை எல்லாம் அடுத்தவர்களுக்கு கற்றுத்தருவார், தாறுமாறாக நடந்தால் கண்டிப்பார், அத்துமீறினால் தண்டிப்பார், தீயவர் என்று தெரிந்து கொண்டால் உறவை துண்டித்தே விடுவார், நல்ல மொழிப்புலமை உடையவர், விளையாட்டு வீரர், தீர்க்க தரிசனமாக பேசக்கூடிய நபர், தற்பெருமை உடையவர், புகழ்ச்சிக்கு மயங்கவே மாட்டார், சிறு வயதிலிருந்தே பணப்புழக்கம் உள்ள நபர், பணம் ஜாதகருக்கு வாழ்நாள் முழுவதும் வந்து கொண்டே இருக்கும். சகோதரருக்கு இவரின் குணம் சுத்தமாக பிடிக்காது, தனியாக பிரிந்து வாழ்வார். மன வாழ்வில் சில சங்கடங்கள் ஏற்படும். இது முறையான திருமணமாக இருந்தால் மட்டுமே அவ்வாறு நடக்கும். இல்லைன்னா வேறு மாதிரி பிரச்சனைகள் வந்துடும். வாழ்க்கை துணைக்கு ஒரு மனக்குறை அல்லது உடல் குறை இருந்து கொண்டே தான் இருக்கும். காதல் திருமணம், கலப்பு திருமணத்துக்கு பிரச்சனை இல்லை. இந்த குடும்பத்தில் 2 திருமணம் செய்தவர்கள் இருப்பாங்க. அதிக மருத்துவ செலவு வைக்கக்கூடிய லக்னம் இது. அல்லது மருத்துவர் ஆவதற்கு செலவு இருக்கும். மருத்துவ செலவு இல்லைன்னா டாக்டர் ஆகிறதுக்கு ரொம்ப படிப்பாங்க. அல்லது பூமி சம்பந்தமான செலவு, கடனால் லாபம், கடன் தீரும், கண் பல் போன்ற பிரச்சனைகள் இவருக்கு இருக்கும். தவறான பழக்கம் ஒன்று இருக்கும். இவர் என்று இன்சியலால் அழைக்கப்படுகிறாரோ அப்பொழுது முதல் யோகம். இவர் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது, அந்த இன்சியலை சொல்லி கூப்பிடணும். அதுவே இவருக்கு யோகமாக மாறும் காலமாகும். தனுசு லக்னத்துக்கு 3ஆம் பாவக பலன்கள். சகோதர சகோதரிகளின் ஆதரவு உண்டு. இளைய சகோதரனுடன் ஒற்றுமை குறைவு. மூத்த சகோதரத்தோடு நட்புறவோடு இருப்பார்கள். இவர் உதவி பெற்று சகோதரர்கள் தம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வார்கள். மாமனாரால் ஆதாயம் கிடைக்கும். ஜாமீன் போட்டு பணத்தை இழக்கக்கூடிய தன்மை. எளிதாக அடுத்தவங்களை ஏமாற்றுவார். அதி புத்திசாலி. வேலைகளில் குறுக்கு வழிகளை கையாண்டு அவற்றை சுலபமாக்கிக் கொள்வார். கமிஷன், கான்ட்ராக்ட் மூலம் லாபம் கிடைக்கும். பெரிய அளவில் ஆதாயம் தரக்கூடிய வாய்ப்பு அதில் உண்டு. சின்ன வயசுலேயே 2 வீலர் வாங்கும் அமைப்பு ஒருவருக்கு ஏற்படும். பரிசு பெறும் யோகம். ஃபோனோ செல்ஃபோனோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பரிசாக அவங்களுக்கு கிடைக்கும். அல்லது ஏதோ ஒரு பரிசு பொருட்கள் அவங்களுக்கு பரிசாக கிடைக்க வாய்ப்பு உண்டு. சீட்டாட்டம், கேஸ்னோ, ராயலிங், எம்எல்எம் இதெல்லாம் லாபம் தரும். ஆனால் அதில் பெரும் பணத்தை இழந்து விடுவார். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இஎன்டி பிரச்சனை அவருக்கு இருக்கும். பாட்டு, கவிதை, கட்டுரை, மொழிபெயர்ப்பாளர் இதில் திறமை உடையவராக இருப்பார். மொழிபெயர்த்து புத்தகம் எழுதுவார். ஓவியம் வரையக்கூடிய நபர். கம்ப்யூட்டர் வேகமாக டைப் பண்ணுவார். குறுகிய வெளிநாட்டு பயணம் செல்வார். அடிக்கடி வெளிநாட்டு பயணம் செய்வார். இது 52 வயதில் நடக்கும். 52 வயசுக்கு மேலே நடக்கும். அடுத்ததாக தனுசு லக்னத்திற்கு 4ஆம் பாவக பலன்கள். ஜாதகர் அம்மா பிள்ளை. பதவி யோகம் உண்டு. வீடு யோகம் பின் வயதில் கிடைக்கும். ஜாதகருக்கு வாடகை வருமானம் ஏற்படும். வாகன விபத்து ஏற்படும். சரிங்களா? பிராண்டட் வாகனமாக வாங்குவார். கல்வியில் தடை வரும். அதை தாண்டி படித்து சக்ஸஸ்ஃபுல்லாகக்கூடிய அமைப்பு. சில பேர்
அந்த 2, 4, 5, 9ஆம் பாவம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லா படிச்சிருவாங்க. அம்மாவுக்கு ஆயுள் கண்டம் அல்லது சர்ஜரி நடக்கும். மற்ற பிள்ளைகளை காட்டிலும் இவர் மேல் தாய்க்கு அன்பு அதிகமாக இருக்கும். இவருக்கும் தாய்க்கும் தண்ணீரில் கண்டம் ஏற்படும், கவனமாக இருக்கணும். கண்டம்னா வலிக்கி விழுந்தா கூட அது அடிபடும். அதுதான். தனுசு லக்ன 5ஆம் பாவக பலன்கள். பூர்வீக சொத்து இருக்கும். அதை தம் காலத்தில் விரயம் செய்து புதிய சொத்தாக மாற்றுவார். உயர்கல்வி படிப்பார்கள். மருத்துவத்துறையில் புதிய சாதனை படிப்பார்கள். புதிய புதிய விஷயத்தை கண்டுபிடிப்பார்கள். கட்டிடம் சார்ந்த படிப்பிலும் சாதனை படைப்பார். குலதெய்வம் தாத்தா இடம் மாறி வந்திருக்கும். குலதெய்வத்தில் குழப்பம் இருக்கும். முருகன் வீரமான குலதெய்வமாக இருக்கும். ஆண் வாரிசு சம்பந்தமான ஒரு இயக்கம் இவருக்கு இருக்கும். தாத்தா வழியில் காணாமல் போனவர்கள் இருப்பார்கள். தனுசு லக்னத்திற்கு 6ஆம் பாவக பலன்கள். உத்தியோகத்தால் அதிகம் லாபம் பெறக்கூடிய நபர். சிறிய உத்தியோகம் சேர்ந்தாலும் அதில் பெரிய சாதனை செய்வார். பெரிய பதவிகள் கிடைக்கும். எப்பொழுதும் 2 வருமானம் ஈட்டக்கூடிய நபர். கடன் எதிரியை வென்றே தீர்வார். ஆனால் சர்க்கரை, கிட்னி, ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் இவருக்கு உண்டு. தனுசு லக்னத்திற்கு 7ஆம் பாவக பலன்கள். திருமணம் சார்ந்த பிரச்சனை உடையவர். திருமணத்தில் பிரச்சனை இருக்கும். மனைவி வழியால் பிரச்சனைகளை சந்திப்பார். துணைவருடன் வயது வேறுபாடு அல்லது தோற்றத்தில் ஏதாவது வேறுபாடு இருக்கும். மனைவியிடம் ஏதாவது குறை அல்லது நோய் இருக்கும். மனைவி இவரை சந்தேகிப்பார். ஒரு சிலருக்கு 2 தாரம் ஏற்படும். தனுசு லக்ன 8ஆம் பாவக பலன்கள். உயில் சொத்து இவருக்கு இருக்கும். அடிக்கடி விபத்து, கண்டம் ஏற்படும். அது சின்ன விபத்தாக கூட இருக்கலாம். சரிங்களா? சர்க்கரை நோய் அல்லது விபத்து, இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாந்து போயிடுவார். ஜாக்கிரதையாக இருக்கணும். வாடிக்கையாளர் நன்கு வருவார்கள். அமானுஷ்யம் சார்ந்த அறிவு அற்புதமாக இருக்கும். திடீர் பதவி கிடைக்கும். மந்திர மாந்திரீக பயம் இருக்கும். தந்தையை விட புகழ் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. தந்தைக்கு வருமானத்தில் பிரச்சனை இருக்கும். இவர் பிறந்தவுடன் தந்தைக்கு பதவி அந்தஸ்தில் பிரச்சனை குறையும். தந்தை வழியில் 2 திருமணம், அது சின்னதாக இருக்கும். தந்தைக்கு ஒரு தீய பழக்கம் இருக்கும். தந்தைக்கு சங்கம் சார்ந்த ஒரு பதவிகள் கிடைக்க வாய்ப்பு. விவசாய சொத்து இருக்கும். தந்தை வழியில் ஆண் வாரிசு இல்லாமல் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு. வெளிநாட்டு யோகம் உண்டு. உண்மையான ஆன்மீக பக்தி கொண்ட ஜாதகர். தீட்சையை முறையாக பெறுவார். சத்திரம், சாவடி, ஸ்தாபனம் போன்றவற்றை நிர்வாகம் செய்பவர். கம்யூனிகேஷன், கட்டிடம், சுரங்கம் சார்ந்த தொழில்கள், எழுத்து, அச்சகம், புத்தகம் சார்ந்த தொழில்கள், நாடகம், சின்னத்துறை சார்ந்த தொழில்கள், கல்வி நிறுவனங்கள், மருத்துவ ஆராய்ச்சி, விவசாயம், பண்ணைகள், வங்கி, நிதி, நீதி, ஜவுளித்துறை, சிஐடி, ஆடிட்டர், அரசு தூதுவர், தோல் தொழிற்சாலை சார்ந்த தொழில்கள். அடுத்ததாக தனுசு லக்னத்திற்கு 11ஆம் பாவக பலன்கள். பெண் நண்பர்கள் அதிகமாக இருக்கும். நண்பர்களால் கடன் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். கொஞ்சம் கொஞ்சமாக பிற்காலத்தில் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றுவார். சித்தப்பாவினால் ஜாதகருக்கு உதவி கிடைக்கும். நிதித்துறையில் புகழ் பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். மூத்த சகோதரத்திற்கு கடன் பிரச்சனை உண்டு. சொத்து இழப்பு பிரச்சனைகள் இருக்கும். இவர் ஆசைகள் அனைத்தும் நியாயமானதாக இருக்கும். அடுத்ததாக தனுசு லக்னத்திற்கு 12ஆம் பாவக பலன்கள். சகோதரருக்கு எதையும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்கும். மைத்துனருக்கு எதையும் விட்டு கொடுத்துருவார். வெளிநாடு என்பது ஒரு சர்வசாதாரணமாக சென்று வரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. வெளிநாட்டிலே சில பேர் செட்டில் ஆயிடுவாங்க. அங்கேயே பர்மனன்ட் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லி பிஆர் வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகிறவங்களும் இருப்பாங்க. வெளிநாட்டை இவர்கள் விரும்ப மாட்டார்கள். இன்னும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்பு. தூக்கம் எப்பொழுதும் தாமதமான ஒரு தூக்கமாக இருக்கும். 12 மணிக்கு தூங்குவார். சில பேர் தூக்கத்தில் குரட்டையும் விடும். சில பேருக்கு அதிக கனவுகள் வரும். ஒரு சகோதரன் இழப்பு அல்லது ஒரு சொத்து இழப்பு ஏதாவது ஒன்று இவருக்கு நடக்கும். இவருக்கு பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கணேஷ் சார்ந்த பெயர்கள், குமார் என்ற பெயர்கள், சுந்தரம் என்ற பெயர்கள், கிருஷ்ணன், ராமன் சார்ந்த பெயர்கள், செல்வி, கௌரி, உஷா, ஜோதி, மதி, இவை சார்ந்த பெயர்கள் இந்த லக்னக்காரர்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும்.
இவருக்கு நன்மை தரும் நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலம், மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு, ப்ளூ, எல்லோ, ரெட், ஆரஞ்சு. இவர்களுக்கு நன்மை தரும் எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 8, 9. நன்மை தரும் கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு, செவ்வாய், வியாழன், வெள்ளி, சனி. இது எல்லாமே நன்மை தரக்கூடிய கிழமைகள். நன்மை தரக்கூடிய மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம், ஆவணி மாதம், ஐப்பசி மாதம், மார்கழி மாதம், தை மாதம், பங்குனி மாதம். இதெல்லாம் அவங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய மாதங்களாக மாறும். இவங்களுக்கு நன்மை தரக்கூடிய ராசி லக்னங்கள் யார், எந்த ராசிக்காரங்க, எந்த லக்னக்காரங்க உங்களுக்கு நன்மை அளிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா மேச லக்னம் மேச ராசிக்காரர்களும், சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்களும், துலா லக்னம் துலா ராசிக்காரர்களும், தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரர்களும், மகர லக்னம் மகர ராசிக்காரர்களும், மீன லக்னம் மீன ராசிக்காரர்களும். இப்போ இவர்கள் அனைவருமே இவருக்கு என்ன பண்ணுவாங்க, நன்மையாக இருப்பாங்க, நன்மை தரும் விஷயங்களை செய்வார்கள். ஆனால் இதே இடம் திரிசூனி பாதகமான கொஞ்சம் பிரச்சனை வரும். அது பின்னாடி பார்த்துக்கலாம். அது இந்த லக்ன பலன்கள் மட்டும் அப்படிங்கிறனால லக்ன பலன்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. வேறு விஷயங்கள் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இது தனுசு லக்னம். நன்றி. வாழ்க வளமுடன்.